இப்போ நம்ம பார்க்க போகிறது லெக்ரான்ஜஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு சொல்யூஷன் ஆஃப் தி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தா அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லெக்ரான்ஜஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன் ஆஃப் லெக்ரான்ஜஸ் partial differential equation. So முதல்ல Lagrange's partial differential equation என்ன? First order partial differential equation தான். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது. So an equation is of the form small p into capital P plus small q into capital Q is equal to R. So இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு partial differential equation Lagrange's partial differential equation அப்படின்னு சொல்றோம். So small p அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், dou z by dou x. Small qங்கிறது dou z by dou y. அப்படின்னா அந்த capital P, capital Q, capital R அப்படின்னு பார்த்தீங்கன்னா capital P, Q, R அப்படிங்கிறது so that may be a function in x, y, z or constant. இவங்கள யாராவது இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுதான் லெக்ரான்ஜஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெக்ரான்ஜஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஹவு டு சால்வ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் அப்படின்னா கொஸ்டின்ல கொடுப்பாங்க. அது லெக்ரான்ஜஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது ரொம்ப ரேர் தான். அப்போ நீங்க ஹாவ் டு அண்டர்ஸ்டுட் இந்த ஃபார்ம்ல இருக்குது PP plus 2Q is equal to R. So immediately you can take the Lagrange's, which is the Lagrange's partial differential equation. So Lagrange's partial differential equation கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா so அது இமீடியட்டா so you can write the subsidiary equation. ஒரு Lagrange's PDE தெரிஞ்ச உடனே நம்ம ஈஸியா ஒரு subsidiary equation எழுத முடியும். To write the subsidiary equation. Subsidiary equation அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். Subsidiary equation or auxiliary equation அப்படின்னு சொல்லலாம். Subsidiary equation அப்படிங்கிறது dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R அப்படின்னு சொல்றாங்க. ஒரு Lagrange's PDE கொடுத்தாங்கன்னா immediately you can write the subsidiary equation. Subsidiary equation dx by உங்களுக்கு p வேல்யூ இருக்கும் capital P அதை எழுதுங்க equal to dy by q வேல்யூ இருக்குது அதை எழுதுங்க. so dz by capital R எழுதுங்க. so இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற சொல்யூஷனும் so given question உடைய சொல்யூஷனும் ஈக்குவல் அப்படிங்கறத Lagrange's சொல்றாங்க. so இதை எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா so we have two method. so one வந்து multiplier method, another one is the grouping method. The multiplier method is how to find out the solution of the Lagrange's. So multiplier method, so grouping method அப்படினு ரெண்டு மெத்தட் சொல்றாங்க. grouping அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளம் difficult கிடையாது. so we have to group any two from 3. இங்க இருந்து இந்த மூணு பேர்ல இருந்து ஏதாவது ரெண்டு பேரை குரூப் பண்ணும்போது you will get the ordinary differential equation. அதை வந்து நீங்க முன்னாடி படிச்சது மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you will get the right solution அப்படின்னு சொல்றாங்க. so multiplier method அப்படிங்கிற போது you have to choose the multipliers. இப்போ set of multipliers நீங்க choose பண்ணணும் L, M, N. so you choose the multipliers L, M, N such that L into dx, so such that L capital P plus M capital Q plus N capital R equal to 0. so in the condition satisfy ஆகிறது மாதிரி so you can choose small l, m, n. so that may be a function or constant value, no problem. L and then ஒருவேளை அது ஃபங்க்ஷனா எடுக்கலாம் அல்லது நீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூவா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மாதிரி தான் சோ நீங்க இந்த LMN சூஸ் பண்ணணும். சோ அப்படி சூஸ் பண்ணியாச்சுன்னா you can get very simple. so இந்த வேல்யூ after that you can apply each ratio. இந்த கண்டிஷன்ல இருந்து each ratio this equation is taken as 1 அப்படி வெச்சிட்டீங்கன்னா
each ratio in 1 equal to, so L into dx plus m into dy plus n into dz divided by Lp plus mq plus nr equal to, say, L dx plus m dy plus n dz divided by 0. From this we take L dx plus m dy plus n dz equal to 0. So after that you can solve, you will get one kind of solution. Then you solve பண்ணீங்க அப்படின்னா, so u equal to, so a, so you will get u equal to a அப்படிங்கிற ஒரு ஆன்சர் பண்ணலாம். Similarly, you can choose another set of multipliers satisfying the same condition, so you get b equal to b. Finally, you can write the general solution, say f of u comma b equal to 0 அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்றேன், ஒரு லெக்ரான்ஜிஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆக ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் ஆர்டர் differential partial differential equation இந்த ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா, so we can take this is a Lagrange's partial differential equation. ஒரு Lagrange's தெரிஞ்சுச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு immediately we can write the subsidiary equation. ஒரு subsidiary equationனா எல்லாருக்கும் தெரியும், dx by p dy by q equal dz by r. இந்த subsidiary equation சால்வ் பண்றதுக்கு தான் two method, multipliers, grouping. So grouping அப்படிங்கிறது இங்க 3 ratio equal இருக்குது, இங்க வந்து யாராவது ரெண்டு பேரை group பண்ணி, so you can get a solution, very simple. Multipliers அப்படிங்கிற போது, so you can choose the set of multipliers LMN such that the condition is important. L into this p value plus m into this q value plus n into this r value must be 0. This 0 ஆகிறது மாதிரி you can choose the set of multipliers LMN. அப்புறம் each ratio equal to this value, this is equal to, இந்த value 0 ன்னு தெரியும். So இப்படி 0 இருந்துச்சுன்னா automatically the numerator L dx plus M dy plus N dz equal to 0 அப்படின்னு எழுதலாம். So இதுல இருந்து we will get the required answer. இப்போ நமக்கு இந்த மாடல்ல ஒரு 1 or 2 problem பார்த்தோம் அப்படின்னா, so you can understand very easiest way. Okay. So first ஒரு problem solve. So m is z minus ny into p plus, so nx minus lz into q equal to ly minus mx. So we want to solve this partial differential equation. In the partial differential equation, எப்படி நம்ம solve பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். So first we take the given differential equation. So the given PDE is, so m is z minus ny into small p plus nx minus lz into q equal to ly minus mx. இதை நீங்க பார்க்கும்போது, so which is the Lagrange's partial differential equation. Yeah, the Lagrange's partial differential equation சொல்றோம் அப்படின்னா, so this is of the form capital P into small p plus capital Q into small q equal to r. So this value is taken as capital P, this value is taken as capital Q, the right hand side value is taken as capital R. So P Q is equal to R formula இருக்குனால இது Lagrange's ன்னு சொல்றோம். இது சால்வ் பண்றதுக்கு immediately we can write the subsidiary equation. So the subsidiary equation என்ன அப்படின்னா, so subsidiary equation பாத்தீங்கன்னா dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. So P, capital P ங்கிறது யாரு? So near small p க்கு பக்கத்துல இருக்கிறத capital P ன்னு எடுங்க. So dx by capital P is taken as mz minus ny equal to dy by capital Q ங்கிறது near q value, small q க்கு பக்கத்துல இருக்கிற value nx minus lz equal to dz by, so the right hand side value, so ly minus mx. So அப்புறம் நம்ம இந்த subsidiary equation சால்வ் பண்றது multipliers method யூஸ் பண்றோம். So here we choose the first set of multipliers. So first set of multiplier என்ன அப்படின்னா, first set of multipliers L M N. So here we choose the first set of multipliers L M N such each ratio equal to, இங்க நம்ம இந்த இடத்துல
LMN சூஸ் பண்றோம். ஏன் LMN சூஸ் பண்றோம் அப்படின்னா so L into so இங்க இருக்கிற capital P so L capital P plus M capital Q plus M capital Q plus N capital R இதை நீங்க find out பண்ணீங்கன்னா the value must be at 0. That's why we chose LMN. So the LMN such that each ratio equal to this is equation 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. Each ratio in 1 equal to என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற மல்டிப்ளையர்ஸ் L M N so அதனால each ratio equal to L into dx so L into dx plus M into dy plus N into dz N into dz divided by அதே மாதிரி L into the denominator LP so L into mz minus ny plus m into nx minus lz plus n into ly minus mx that is equal to so L dx plus n dx plus m dy plus n dz divided by so just to simplify so you can verify it the denominator is automatically becomes 0 L m z here we have minus L m z cancel all the terms we cancel so that denominator automatically becomes 0 from this immediately we can take the numerator L dx plus m dy plus n dz equal to 0 இந்த மாதிரி 0 கிடைச்சுனா immediately you can take it the numerator value equal to 0 அப்படினு எடுத்துக்கங்க சோ அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணுங்க so integrating so integral L dx plus integral m dy plus integral n dz equal to 0 L constant L into dx na lx plus m constant m into dy na y plus n constant n into dz na z equal to c1 integral constant c1 இப்போ integrate apply பண்ணாலும் you can put the integral constant that value is taken as c1 so this value is taken as u இங்க இருக்கிற அந்த left hand side value so u equal to lx plus my plus nz அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க so ஒரு set of multiplier எடுத்தோம் இதே மாதிரி we chose another set of multipliers so another set of multipliers so here we chose the another set of multipliers is taken as x y z so x y z such that each ratio equal to இங்க எப்படி l m n எடுத்தோமோ அது மாதிரி x y z such that each ratio so each ratio in 1 equal to so நாம இங்க சூஸ் பண்ணியிருக்கிற ratio multiplies x y z l m n எடுத்தோம் அந்த டைம்ல l dx plus m dy plus m dz இது x y z எடுத்தோம் அதனால x dx plus அடுத்தது y dy plus அடுத்தது z dz divided by similarly x into the denominator value x into mz minus ny plus y into second term இருக்கிற denominator nx minus lz plus z into third இருக்கிற denominator ly minus mx so that is equal to x dx plus y dy plus z dz divided by so another set of multipliers x y z such that each ratio in 1 is equal to so another set of multipliers x y z எடுத்தோம் l m n மாதிரி so l m n எடுக்கும்போது l dx plus m dy plus n dz so like that so x y z எடுக்கும்போது x into dx so x into dx plus the y into dy plus z into dz divided by similarly denominator x into the denominator value x into mz minus ny plus y into so the next denominator value nx minus lz plus z into ly minus mx so
So it's just equal to x dx plus y dy plus z dz divided by, so just verify it, இதை multiply பண்ணி simplify பண்ணா this value becomes 0. So இப்போ இப்படி கிடைச்சுன்னா the next line, this implies x into dx, this value, so x into dx plus y into dy plus z into dz equal to 0. So இப்போ இதை integrate பண்ணுங்க, so integrating integral x dx plus integral y dy plus integral dz z dz equal to 0. x into dx integrate பண்ணா x square by 2 plus y into dy integrate பண்ணா y square by 2 plus z into ds z square by 2 equal to constant. இந்த constant value c2 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். So the constant will take any value, z c2 by 2 log c2 1 by c2, you can take any value. So multiply by 2 for our convenience. So x square plus y square plus z square equal to c2. So this value is taken as v equal to x square plus y square plus z square. So finally you can write the general solution. The general solution is f of u comma v equal to 0. This implies f of u அப்படிங்கிறது, so u ங்கிறது lx plus my plus nz comma v ங்கிறது x square plus y square plus z square equal to 0. திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு கொடுக்கும்போது இமீடியட்லி கேன் செக் அது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்குதா. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் டிபி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர். அதனால இது வந்து ஒரு லக்ரான்ஜியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னோம். ஸோ லக்ரான்ஜியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற போது இமீடியட்டா யூ ரைட் தி சப்சிடரி ஈக்குவேஷன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சப்சிடரி ஈக்குவேஷன் dx by p equal to dy by q is equal to dz by r. அப்புறம் அதை வந்து மல்டிப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். So we chose two set of multipliers. So first set of multiplier is choosing L, M, N such that so each ratio equal to how to get, already explained. So இதே மாதிரி another set of multipliers choose பண்ணுங்க. So apply, so you get another value b. So finally you can write the general solution f of u comma v equal to 0. So another set, இன்னொரு problem in the section நம்ம பார்க்க போறோம். solve x square into y minus z into p plus y square into z minus x into q equal to z square into x minus y. So we want to solve this partial differential equation. So in the differential equation, first order differential equation solve பண்றதுக்கு முன்னாடி you check so which kind of question is given to us. என்ன question கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, so which is of the form, so capital P into small p plus capital Q into small q equal to r. So அப்ப capital P ங்கிறது so near small q, அதான் capital P, near capital Q, small q is taken as capital Q, so the right hand side value is taken as capital R. So P, Q, R. So which is the Lagrange's partial differential equation. So Lagrange's partial differential equation. Your Lagrange's partial differential equation now immediately you can write the subsidiary equation. So you know the subsidiary equation dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. So implies dx by capital P அப்படிங்கிறது so இங்க x square into y minus z equal to dy by capital Q ங்கிறது so y square into z minus x equal to dz by capital R அப்படிங்கிறது right hand side value z square into x minus y. So this is equation 1. Next we solve the first equation using multipliers method. So here we chose the first set of multipliers. So first set of multiplier is taken as 1 by x, 1 by y, 1 by z. So please, how to choose the multiplier? Somebody have big confusion. They எப்படி choose பண்றது? So only one important condition: LP plus MQ plus NR must be 0. And the value 0 இங்க எடுக்கக்கூடிய இந்த first value தான் L. இது into capital P plus second இருக்கிற value வந்து capital Q plus third இருக்கிற value வந்து capital R வந்து
0 ஆகணும். அப்படி 0 ஆகிறது மாதிரி you can choose the set of multipliers. The first set of multipliers n by x, 1 by y, 1 by z such that each ratio in 1. So each ratio in 1 equal to. So here we take 1 by x. Therefore 1 by x into dx plus 1 by y into dy plus 1 by z into dz divided by. So the same 1 by x into capital B. 1 by x into capital B is taken as x square into y minus z plus 1 by y into capital Q. Capital Q ngiradhu so y square into z minus x plus 1 by z into capital R. So z square into x minus y. So equal to 1 by x into dx plus 1 by y dy plus 1 by z dz divided by. Just to simplify the denominator. So x cancel, x into y minus z plus y into z minus x plus z into x minus y, that value becomes 0. We check it. Check பண்ணும்போது 0 கிடைக்கும். So denominator 0 வந்துச்சுன்னா immediately you can write the next line 1 by x into dx plus 1 by y into dy plus 1 by z into dz equal to 0. So அப்படி எழுதலாம். So இனி integrate பண்ணணும் அவ்வளவுதான். Integrating. So integrate பண்ணும்போது 1 by x into dx plus 1 by y into dy plus 1 by z into dz equal to 0. 1 by x into dx na so log x plus 1 by y into dy na log y. So 1 by z into dz na log z equal to the integral constant log c1 அப்படி எடுத்துக்கலாம். So log m plus log n plus log q log m plus log n equal to logarithmic property log m into n. So according to this we can write log xyz equal to log c1. So taking exponential on both sides you will get xyz equal to c1. So this implies u equal to xyz. So we will get u xyz. Similarly, we can choose the second set of multipliers 1 by x square, 1 by y square, 1 by z square. So we choose the second set of multipliers such that each ratio in 1 equal to இங்க நம்ம 1 by x, 1 by y, 1 by z எடுத்தது மாதிரி 1 by x square, 1 by y square, 1 by z square. So here we take 1 by x square into dx plus 1 by y square into dy plus 1 by z square into dz divided by 1 by x square into y minus z plus 1 by y square into z minus x plus 1 by z square into x minus y equal to 1 by x square into dx plus 1 by y square into dy plus 1 by z square into dz divided by. So this value becomes 0. Just verify it, you will get 0. So that this implies automatically we can write 1 by x square into dx plus 1 by y square into dy plus 1 by z square into dz equal to 0. Integrate பண்ணுங்க. So integrating 1 by x square into dx plus integrating 1 by y square into dy plus integrating 1 by z square into dz equal to 0. So 1 by x square integrate panna you will get minus 1 by x plus 1 by y square integrate panna so minus 1 by y plus 1 by z square integrate panna minus 1 by z equal to the integral constant. So integral constant நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா so minus c2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். So multiply by minus 1 by x plus 1 by y plus 1 by z equal to c2. So this implies v is taken as 1 by x plus 1 by y plus 1 by z. So therefore the solution or the general solution is f of u comma v equal to 0. This implies f of u is taken as x, y, z, v is taken as 1 by x
plus 1 by y plus 1 by z equal to 0. So which is the required solution. So similarly, we can find out the solution of the various different questions. So இதே மாதிரி different questions நீங்க என்ன செய்யலாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். So இதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். 3z minus 4y into dou z by dou x plus 4x minus 2z into dou z by dou y equal to 2y minus 3x. இது வந்து ஒரு Lagrange's partial differential equation. So இந்த dou z by dou x அப்படிங்கிறது small p, dou z by dou y ங்கிறது small q. So capital P into small p plus capital Q into small q is equal to r. அதனால இது Lagrange's partial differential equation சொல்லலாம். இத வந்து நீங்க மல்டிப்ளையர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் வந்து x y z அப்படினு எடுத்துக்கலாம். செகண்ட் செட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் வந்து 2 3 4 அப்படினு எடுத்து நீங்க ப்ரோசீட் பண்ணி பாருங்க. So you can get the answer very easily. So second ப்ராப்ளத்தை பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு Lagrange's partial differential equation. ஏன்னா இது வந்து capital P into small p plus capital Q into small q equal to r ங்கற ஃபார்ம்ல இருக்குது. So அதனால இது ஒரு Lagrange's. இங்கேயும் நீங்க this multipliers மெத்தட் யூஸ் பண்ணலாம். So we have two set of multipliers is like 1 1 1. Another set of multiplier 1 by x 1 by y 1 by z. So இதை யூஸ் பண்ணி நீங்க ப்ரோசீட் பண்ணி பாருங்க. So you can get the answer very easily.